ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே 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 சிவே. ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. நாளை ஆனி மாதம் 6ஆம் தேதி, ஆங்கிலம் 20/6/2026 சனிக்கிழமை. ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய பல கோடி துன்பங்களிலே மலைமலையாக இருந்தாலும் கடுகளவாக குறைக்கக்கூடிய ஒரு இறைசக்தி உண்டு. அதை தீர்ப்பதற்கு நமது புண்ணிய பாரதத்திலே எத்தனையோ திருத்தலங்கள் உண்டு. இதற்கு தெய்வீக வழிபாட்டு முறைகளும் உண்டு என்பதை நன்றாக அறிய வேண்டும். சில ஜாதகங்களை செவ்வாய் தோஷ ஜாதகம் என்றும், சிலவற்றை நாகதோஷ ஜாதகம் என்றும், பல வகையான தோஷங்களை ஜாதகத்தில் கற்பிக்கின்றோம், தெரிந்து கொள்கின்றோம். உண்மையில் மனிதர்கள் கடந்த பிறவிகளில் செய்த தவறுகளை சுட்டி காட்டவே நவக்கிரக மூர்த்திகள் ஜாதக கட்டங்களில் எழுந்து அருளி மக்கள் தாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து அதை திருத்தம் செய்வதற்காக உரிய வழிபாடுகளை மேற்கொள்ள உறுதுணை செய்கின்றார்கள் என்பதை உணர வேண்டும். பொதுவாக ஒருவருக்கு ஜாதக ரீதியாக ஒரு கிரகத்தின் மகாதிசை நடக்கும் பொழுது அந்த திசைக்கு மகாதிசைக்கு புக்தி நாயகராக விளங்கும் அவருடைய ஜாதகத்தின் 8ஆம் திசையாக சஷ்டாஷ்டக அமைப்பில் இருந்தால் அந்த புத்தி காலம் ஜாதகருக்கு நன்மை பயக்காது. மேலும் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுதும் பெண் மாப்பிள்ளைக்கு ராசி அதிபதிகளோ லக்ன அதிபதிகளோ சஷ்டாஷ்டகமாக அமைந்தால் அதனால் பல குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதை தடுக்க முடியாது. நம்பிக்கை உள்ளவர்கள் இதை செய்து பாருங்கள். இப்படி சஷ்டாஷ்டக தோஷம் குறிப்பாக மீன ராசிக்கும் துலா ராசிக்கும், உதாரணமாக மிதுன ராசிக்கும் மகர ராசிக்கும், கும்ப ராசிக்கும் கடக ராசிக்கும், இப்படி உதாரணமாக பல ராசிகள் இருக்கின்றது. தம்பதிகளுக்கு இடையே மற்றும் இல்லாமல் உங்களுடன் சேர்ந்திருக்கின்ற நண்பர்கள், உறவினர்கள், சக ஊழியர்கள் என சமுதாயத்தில் பலதரப்பட்ட உறவுகளிலும் இப்படி அமைந்து விடுகிறது. அதனால்தான் ஆபீஸில், அலுவலகத்தில் பல இடங்களிலே மனக்குழப்பம், சண்டை, வம்பு, கோர்ட்டு, தாவாக்கள் ஆகின்றது. இப்படி மனம் கமழும். இதற்கு பரிகாரமாக மனம் கமழும் 6 இதழ்கள் கொண்ட 8 முட பூச்சரங்களை ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு சூட்டி சுக்ராமிர்த அபிஷேகமாக ஆராதனையுடன் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுதலே சாந்த நாயகன் வேல வழிபாடாகும். முன்பு பலமுறை சொல்லியுள்ளோம். கருப்பு பார்டர் வைத்த நீல வண்ண 9 முட சேலைகளையோ அல்லது நீல பார்டர் வைத்த கருப்பு வண்ண 9 முட சேலைகளையோ அம்பாளுக்கு சாத்தி அப்படி வழிபடுவதும், ஏழை சுமங்கலிக்கு மேற்கூறிய வண்ண சேலைகளை தானமாக அளிப்பதும் சஷ்டாஷ்டக அமைப்பில் விளையும் துன்பங்களை களையலாம். திடீர் விபத்துகளையும் அகால மரணங்களையும் மேற்கூறிய வழிபாடுகள் உங்களை ஏற்படாமல் தவிர அதை தடுக்கும். சனிக்கிழமையுடன் சஷ்டி திதி சேரும் நாட்களிலே இந்த வழிபாடு துரிதமான பலன்களை தரும். திருக்கண முறைப்படி நாளை 20/6/2026 சனிக்கிழமை சூரிய உதயம் முதல் பகல் 3:47 வரை. இரண்டாவதாக, இதை பலருக்கும் எடுத்து சொன்னால் உங்களுக்கு புண்ணியம் உண்டு. இதை நிறைய பேர் செய்வதே இல்லை. புண்ணியம் எப்படி சேர்வது? இரண்டாவதாக, ஆனி மாதம் சனிக்கிழமை கூடும் மக நட்சத்திரம் நாள் சிறப்பு. அண்ணாமலை கிரிவலம். இன்றைக்கும் பல கோடி சித்தர்கள், மகான்கள், யோகிகள் தினமே எந்த நேரத்திலும் சதா சர்வ காலம் கிரிவலம் வந்து கொண்டே இருக்கின்ற அற்புதமான புண்ணிய பூமி திருவண்ணாமலை. அங்கவ மகரிஷி தனது 10,000 சீடர்களுடன் கணக்காற்று பிரதட்சண மார்க்கமாக பல கோடி யுகங்களாக தொடர்ந்து கிரிவலம் செய்து கொண்டு இருக்கிறார். தேவர்கள், கந்தர்வர்கள், பிற லோகவாசிகளும் பூலோக நியதிக்கு ஏற்றவாறு ஏதேனும் ஒரு வடிவம் எடுத்து ஈசனை வலம் வந்து வணங்கியவாறு தான் இருப்பதால் கிரிவலம் செய்பவர்கள் தாம் தனியாக செல்கிறோமே என்ற கவலையோ பயமோ கொள்ள வேண்டாம். திருக்கணித முறைப்படி நடப்பு பராபவ வருஷம் ஆனி மாதம் 6ஆம் தேதி 20/6/2026 நாளை சூரிய உதயம் முதல் பகல் 9:26 வரை சனிக்கிழமை கூடும் மக நட்சத்திர நாளாக அமைவது. இப்படிப்பட்ட நாட்கள் கூடும் மக நட்சத்திர நாட்களே திருவண்ணாமலை கிரிவலம் செய்வதும், யமலிங்கத்தை வணங்கி தரிசனம் செய்து பூஜித்து துதித்து அங்கிருந்து திருவண்ணாமலை தரிசனம் பெற்று அவரவருக்கு உரிய சர்க்குரு நாடி அவரை நாடி உரிய தான தர்மங்களை செய்திடல் வேண்டும். அது குருவர்களால் நடக்கும். கவலைப்பட வேண்டாம். தீராத நோய் வாய்ப்பட்டு மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பவர்கள் நியாயமாக உள்ளவனுக்கு செய்யுங்க. அவர்களுக்கு கூட நோய் நீங்கி நல்ல குணமடைவார்கள். அரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாய்ப்புகள் எல்லாம் சீவி சிங்காரித்து கொண்டு வருவதில்லை.
முக்கிய குறிப்பு பூஜா தான பலன்களை அவர்கள் சர்க்குருக்கு அர்ப்பணம் பண்ணுங்கள். இப்படி நாளை ஆயுள் விருத்திக்கு ஆயுஷ்ய ஹோமம் பலன் அதனுடைய பலன் பெற 20/6/2026 சனிக்கிழமையுடன் கூடிய மக நட்சத்திரம். ஆயுள் விருத்தி நிறைய நீண்ட ஆயுளோடு இருக்கணும் ஐயா. சஷ்டித்த புத்தி சதாபிஷேகம் என்னென்னமோ செய்கிறோம், அது விருத்தியாக அடைகின்றா என்றால் இப்பொழுது மந்திரங்களிலே சில குறைகள் விடுபடுதல் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி வராமல் இருப்பதற்கு ஒரு அற்புதமான சிவஸ்தலம். இதெல்லாம் வைணவர்கள் வேண்டுமென்று வெளி வேஷத்திற்காக மறுக்கின்றார்கள். இது தவறு. ஏனென்றால் இறைவன் வைணவத்தையோ சைவத்தையோ தனித்து பிரிப்பதை கிடையாது. இப்படி நாம் கூறும் இடத்திற்கு சென்று பலனை அடைந்த பல ஆயிரம் பேர் இன்றும் இருக்கின்றார்கள். இங்கே நீங்கள் ஆயுஷ்ய ஹோமம் செய்த பலனையும் பெறவும் சித்தர்கள் ஒரு மிக எளிய வழிமுறையை அருள்கின்றார். அதுதான் ஸ்ரீ உதங்க முனீஸ்வரர் தவம் இருந்த உத்தமமான ஸ்தலமாகிய திருச்சி லால்குடி அருகில் உள்ள திருமங்கலம் ஸ்ரீ சாமவேதீஸ்வரர் சிவாலயத்தின் ஸ்தல மரமாகிய ஸ்தல விருட்சமாகிய பலாமரத்திற்கு முறையாக நீங்கள் கைகளால் அரைத்த மஞ்சள் சந்தனம் பூசி புது வஸ்திரம் சாத்தி சனிக்கிழமைகளிலும் மக நட்சத்திர நாட்களிலும் வழிபட்டு இந்த திருக்கோவிலை முறையாக 64 முறைக்கு குறையாமல் வலம் வந்து வணங்கி தேனில் ஊறிய பலாச்சுளைகளை இறைவனுக்கு படைத்து தானம் செய்தால் ஆயுள் விருத்திக்கும் ஆயுஷ் ஹோமம் செய்த பலனையும் எளிதில் பெற்றுவிடலாம். திருக்கணித முறைப்படி நடப்பு பராவ வருஷம் ஆணி மாதம் 6ஆம் தேதி 20/6/2026 சனிக்கிழமையும் சூரிய உதயம் முதல் பகல் 9:26 மணி வரை தான் மக நட்சத்திரம் இருக்கிறது. நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாளை செல்லலாம், வேலைக்கு போகலாம் என்று ஓடிவிடாதீர்கள். தரித்திரம் என்பது எப்போ பார்த்தாலும் கஷ்டம், கவலை, பற்றவில்லை, போறவில்லை, லக்ஷ்மி கடாட்சம் பத்தலை என்று ஓடுகின்றீர்களே, இதை செய்துவிட்டு அப்புறம் செய்யுங்கள். உங்களது காரியத்தை செய்யலாம். உங்களுடைய பூஜை தான தர்மங்களை உங்களுடைய சர்க்குருக்கு அர்ப்பணம் செய்யுங்கள். தொடர்ந்து பார்க்கலாம். எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உடையதே அருளாளா அருணாச்சலா.